ஸோ நீட் சம் கிளாரிட்டி இன் பாட்ஸ் அண்ட் நோட்ஸ்ன்னு கேட்டிருக்காரு. ஸோ நோட்ஸ் அப்படின்னு நீங்க பார்க்கச்சு ஒரு கிளஸ்டர்ல மல்டிபிள் வர்ச்சுவல் மெஷின்ஸை தான் நம்ம நோட்ஸ்ன்னு சொல்றோம். அந்த நோடுக்குள்ள ஓடுறது தாங்க உங்களோட பாடு, அந்த பாடுக்குள்ள ஓடுறது தாங்க உங்களோட கண்டெய்னர். ஓகேங்களா? ஸோ அந்த பாடுக்குள்ள ஒரு கண்டெய்னர் ஓடலாம், மல்டிபிளும் ஓடலாம். ஓகே, அது என்ன பேட்டர்ன் அப்படின்றது நம்ம அப்புறம் பார்ப்போம். பட் ஸ்டில் ஒரு நோடு அப்படின்றது வந்து ஒரு கிளஸ்டர்ல ஒன் ஆஃப் த காம்பனன்ட்ஸ். இப்போ அது கண்ட்ரோல் பிளேன் நோட்ஸா இருக்கலாம், ஒர்க்கர் நோட் குரூப்ஸா இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட Kubernetes கிளஸ்டர்ல நம்ம தான் பார்த்தோம். கண்ட்ரோல் பிளேன் ஒரு காம்பனன்ஸ் இருக்கு, ஒர்க்கர்னு ஒரு காம்பனன்ஸ் இருக்கு. அந்த காம்பனன்ட்ஸ்லாம் கண்ட்ரோல் பிளேன் நோட்ஸ்ல ஓடலாம். ஒர்க்கர் நோட் குரூப்ஸ்ல இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஒர்க்கர் பிளேன் நோட்ஸ்ல ஓடலாம். ஸோ அப்போ வந்து ஒரு கிளஸ்டரே இட்ஸ் கம்ப்ரைசிங் ஆஃப் நோட்ஸ் தான் பேசிக்கா. அந்த நோட்ஸ் எல்லாமே வர்ச்சுவல் மெஷின்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ அந்த நோடோட மெமரி அண்ட் சிபியோட கன்ஸ்ட்ரெயின் தான் அந்த பாடுக்கும் வருது. ஸோ இப்போ நான் எத்தனை பாடு அந்த நோட்ல ஓட்டலாம் அப்படின்றது வந்து அந்த நோடோட கன்ஸ்ட்ரெயின் பேஸ் பண்ணி. இப்போ என்னோட M5 லார்ஜ் நோடு வந்து நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் ஒரு 16 gigs ஆஃப் ரேமும் ஒரு 2 வர்ச்சுவல் சிபியூ ஐ திங்க் ஒரு 4 வர்ச்சுவல் சிபியூ நினைக்கிறேன் M5 லார்ஜ். ஸோ அப்போ நான் அந்த ஒர்க்கர் நோடுக்குள்ள எத்தனை கண்டெய்னர்ஸ் ஓட்டலாம், தட் இஸ் கண்டெய்னர்ஸ்ன்றதை விட எத்தனை பாட்ஸ் ஓட்டலாம் அப்படின்றத நம்ம Kubernetes வேர்ல்ட்ல யோசிக்கணும். ஸோ அப்போ பாட்ஸ் எல்லாம் நோட்ஸுக்குள்ள தான் ஓடுது. அப்போ அந்த பாடுக்குள்ள என்ன ஓடுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட கண்டெய்னர்ஸ். ஓகேங்களா? அதுதான் கோரிலேஷன் பிட்வீன் கண்டெய்னர் பாடு நோடு. ஓகேங்களா? நோடுன்றது உங்களோட கிளஸ்டர்ல ஒர்க்கர் நோடு, அதுக்குள்ள ஓடுறது பாட்ஸ், அந்த பாடுக்குள்ள ஓடுறது தான் உங்களோட கண்டெய்னர், கண்டெய்னருக்குள்ள ஓடுறது தாங்க உங்களோட அப்ளிகேஷன். ஸோ இதுதான் உங்களோட கோரிலன்ஸ். ஓகேங்களா?